ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து சீனிக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இதை வந்து இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாவரத்தோட பொட்டானிக்கல் நேம் ஐப்போமா பட்டாட்டஸ். இந்த தாவரத்தோட ஃபேமிலி கன்வால்விலேசி ஃபேமிலி. இந்த தாவரம் நமக்கு நல்ல சுவையான கிழங்கை தருது. இதனோட வேரை நம்ம அப்படியே நோண்டிட்டு பார்த்தேன்னா இப்படி கிழங்கு அதனோட பிரான்ச்சஸ்லேருந்து தொங்கிட்டுருக்கோம். இந்த கிழங்கை நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். நல்ல சுவையாக இருக்கும். இந்த பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி வளர்க்குறதுன்னா, இது வந்து கிழங்கின் மூலமாகவும் என்ன செய்யுதுன்னா இனப்பெருக்கம் செய்து இந்த கிழங்கும் முளைச்சி வந்து புதிய தாவரத்தை உருவாக்கும். அதோடு மட்டும் இல்லை, இதனுடைய வள்ளி இதோ இருக்குல்ல வெயின்ஸு, இந்த வெயின்ஸில் இப்படி வேற்றிட வேர்கள் ஒவ்வொரு கணுக்கள்லையும் இருக்கும். ஒவ்வொரு கணுவும் இந்த கணுக்களில் எல்லாத்துலேயும் வேற்றிட வேர்கள் இருக்கும். ஒவ்வொரு வேர்களும் புதிய தாவரத்தை உருவாக்கக்கூடிய திறமை வாய்ந்தவை. அப்புறம் என்னென்னா, இந்த கிழங்குல வந்து நிறைய மாவுச்சத்து இருக்குது. இதில் விட்டமின் ஏ அதிக அளவாக இருக்குது. இது வந்து நமது ஜீரண மண்டலத்தை, அதாவது செரிமானத்துக்கு ரொம்ப பயனுள்ள உணவாக இருக்குது. இதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மவும் உணவில் இதை சேர்த்துக்கிறது நல்லது. இந்த கிழங்கை நம்ம என்ன பண்ணலான்னா, இதனோட தோலை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை உலர்த்தி பொடியாக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸ் போல் கூட பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த தாவரத்தை நம்ம எப்படி ப்ராப்பகேட் பண்ணுறதுன்னா, இதனுடைய வெயின்களிலிருந்து இதனுடைய அந்த வள்ளிகள் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம இதுபோல் பாக்ஸஸ் கவர்களில் வச்சு நம்ம இதை வந்து ப்ராப்பகேட் பண்ணலாம். இதில் வளர்ந்துச்சு. இதுபோல் நம்ம இந்த தாவரத்தை வளர்த்தலாம். அதோடு மட்டும் இல்லை, இந்த தாவரம் கிழங்கின் மூலமாகவும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரமாக இருக்குது. இது பாருங்கள், இது இப்படியே படர்ந்துருக்குது. இந்த அழகான தாவரத்தை பாருங்கள். இதில் வந்து வெள்ளை கலர் இலைகள் இருக்கக்கூடிய தாவரமும் உண்டு. தேங்க்ஸ்.